பண்ணக்கூடிய திருலோக செஞ்சாரு நாரதனாகினா உங்கள் பாதத்தில் அடியே வாழ்ந்திருப்பாயாக. அது மட்டுமல்லாமல் நாடி வந்த காரியம் நன்மையாகவே முடியட்டும். தாதா ஒண்ணுமே வாசமே காணும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாசனையாக வருகிறது. நீ வந்த பிறகு அதனால என்ன ஏதாவது கையில வைத்திருக்கிறாயா? பாஸ் போன வந்து வேற ஒண்ணு பாசு போன பக்கமா போகுது. தாத்தா எதுவாக இருந்தாலும் என்ன உங்களுடைய தாத்தா தான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவேன். என்ன சொல்றா தாத்தா? இத பார்த்தாவே நீங்க அசந்து போயிருவீங்க. சரியா? என்னடா அப்படி கொண்டு வந்தாய்? தாத்தா இங்க பாருங்க. இப்படிப்பட்ட வாசமாக மலராக இருக்கிறது. இருக்கட்டும். இந்த மலர் எங்கே? தேவலோகம் சென்று சகல தேவர் அதாவது தேவேந்திர பகவானாகப்பட்டவர் சரி இந்த மலரை பற்றி பெருமையா பேசிக் கொண்டிருந்தார். இந்த மலர் நம்ம தாத்தாக்கு தான் தகும்னு அங்க எடுத்து மலர் நேரம் வைகுண்டம் வந்து தெய்வலோகத்தில் இருந்தா. ஆமா ஏண்டா இதுக்கு பெயர் என்ன? பாரிஜாத பூ. இந்த பாரிஜாத மலர் என்றால் 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் பூக்கும். பூக்கக்கூடிய மலர். காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உடனே செல்கிறேன். என் மனைவியாகப்பட்ட யாரும் பாமா இருக்கிறாங்களா? பாமாரிக்கல்ல அவளுக்கு சென்று இந்த மலரை சூடி அவளிடத்திலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருக்குதா இல்லைங்களா? என்ன இல்ல தாத்தா கோபத்துல தாத்தா என்ன சொல்கிறார்? அதாவது யாரு கொண்டு போறேன்னு சொன்னீங்க? என்னுடைய மூத்த மனைவி ஆகப்பட்ட சத்தியபாமா. சத்தியபாமா ஆமா ஆதியில வாக்குப்பட்டவங்க. அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு. இளமை கொண்ட யாரு நம்ம சின்ன பாட்டி ருக்மணி பாட்டி இருக்கிறாங்க. நீங்க ருக்மணி பாட்டி தலையில வைக்க அதை நான் பார்க்க ரசிக்க ஒரு இனிப்பா நன்றாக சொன்னாய். ஏன்னா அவளுக்கு வயசாயிடுச்சு. ஆமா சத்தியபாமாவுக்கு வயசாயிடுச்சு. இளமையா இருக்கிறா. ஆமா இளமையாக இருக்கிறா. அதனால சின்ன பாட்டியாகப்பட்ட யாரு ருக்மணிக்கு இது வைத்து நான் அழகு வைக்க வேண்டும். நான் பார்க்கணும் ரசிக்கணும் தாத்தா. இது மட்டும் கண்ணுல பார்த்தானே வச்சுக்க அப்படியே மயங்கியா கீழே வந்துருவானா? அப்படியா? ஆமா ருக்மணி தாத்தா புறப்படுகிறேன். யாரா
என்னைக்கு இல்லாம இந்த சங்கத்து பாவரி ஒரே மனமா மணக்கிறது பார்த்தாயா? என்ன மனம் இது? என்ன மாசம் அடிக்குதா? போட்டிக்கார குசு விட்டு இருப்பான். தெரியல, இன்னமோ தெரியல. நம்ம சங்கத்து பாவரியே ஒரே ஒரு அதாவது நறுமணமா வீசுது. இது என்ன வாசனை தெரியல. இந்த மாதிரி இருக்கும். துவாபால கூட்டு வந்துருக்கானா இல்லையா? அவன் செண்டு போட்டு வந்துருக்கான். நீ அந்த பக்கம் போ. ஏங்க என்ன நீ வீட்டுக்குள்ள போங்க. சுவாமி என்னைக்கு இல்லாம ஆமா உன் கையில என்ன எதுவுமே இல்லையே. அந்த கையை காட்டுங்க. இதான் பின்னாடி திரும்புங்க. எதுவும் மனசுறீங்க. என்ன நீங்க என்ன சொன்னீங்க? வந்தது சங்கத்துல அவர் ஒரே மனமா மனசு மனம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? இதோ பார்த்தாயா எந்த மனம் என்று வருகிறது. சாமி இது என்னங்க மலருது? இதான் தெய்வலோகத்தில இருந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த மலர் 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் மலருமா? ஆமா. இதனுடைய பெயர் என்ன? மார்ச்சாந்த மலர். இது நல்ல பார்க்கவே ஒரு அழகா இருக்குது. இது மோந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஏந்தி மோந்து பார்க்கவே 108 போன் பண்ணுங்க. ஏங்க இந்த மலர் எவ்வளவு சுவாசமா இருக்குது. இதை போல மனம் இது நாள் வரை இந்த சங்கத்து பாபுரம் நான் கண்டதே கிடையாது. ஏங்க தெய்வலோகத்தே இருக்கு. இது யாரு? உனக்காக இந்த மலர் நீங்க வாங்கிட்டு வந்தா போதுமா? எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் கணவன் பூ வாங்கிட்டு வந்தா அதை கையில கொடுக்கறத விட அவன் தலையில வச்சு விட்டாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னக்கா நான் சொல்றது? நீ எல்லாம் எத்தனை முறை வீட்டுக்கு பூ வாங்கி வச்சிருக்க? நீ கையால வச்சிருங்க. நம்ம வைகுண்டத்திலே எத்தனை மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அனைவரை எல்லாம் கேட்டுவாவே. இப்பதான் உட்காந்து தூங்கிட்டே இருக்காங்க.
அற்புதமாக இருக்கிறார். இருந்தாலும் சென்று இந்த மலர் வாசத்துல நீயும் நானும் பஞ்சான நத்தை அலங்கரித்து அந்த பஞ்சான நத்தையிலே அகச்சிவனும் சந்தோஷமாக இருப்போம். புறப்படுவோம். இந்த பூமலரை இப்பொழுது எங்கே கொடுத்தோம்? தாத்தா இடத்துல கொடுத்து. அதாவது பெரிய பாட்டி யாரு? சத்தி பாமாலவா. இந்த தேதி போய் எங்க பாட்டிட்டு உடனே சொல்லணும். எப்படி இருக்கு? இப்போது சத்தியபாமா சரக்கு வருவா.